ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கு அதிரடி காட்டுவாரா அஸ்ரா கார்க் ஐபிஎஸ். பகுஜன் சமாஜ் கட்சியினுடைய மாநில தலைவர் ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கை ஐபிஎஸ் அதிகாரி அஸ்ரா கார்க் விசாரிக்க உள்ள நிலையில் அவர் சிபிஐயில் இருக்கும்போது செய்த தரமான சம்பவம் குறித்த தகவல் வெளியாகியுள்ளது. பகுஜன் சமாஜ் கட்சியின் மாநில தலைவர் ஆம்ஸ்ட்ராங் நேற்று முன்தினம் சென்னை பெரம்பூரில் உள்ள தன்னுடைய வீட்டின் அருகே வெட்டி படுகொலை செய்யப்பட்டார். உணவு டெலிவரி நிறுவன உடையில் வந்த நபர்கள் இந்த படுகொலையை நிகழ்த்திவிட்டு கண்ணிமைக்கும் நேரத்தில் தப்பி ஓடியிருக்கின்றனர். சட்டம் ஒழுங்கு சரியில்லை என்று எதிர்க்கட்சிகள் குற்றம் சாட்டி வரும் நிலையில் தலைநகரில் ஒரு தேசிய கட்சியின் மாநில தலைவர் கொலை செய்யப்பட்ட சம்பவம் தமிழகத்தையே அதிர வைத்திருக்கிறது. அடுத்த சில மணி நேரங்களில் 8 பேர் போலீசில் சரணடைந்தனர். மேலும் சிலர் கைது செய்யப்பட்டுள்ளனர். அவர்களிடம் தொடர்ந்து தீவிர விசாரணை நடைபெற்று வருகிறது. கொலை நடப்பதை காவல்துறை தடுக்கவில்லை என்பதை விமர்சனமாக சொன்னாலும் கூட அதன் பிறகான விசாரணை என்பது நேர்மையாக நடைபெறாது என யாராலும் உறுதியாக கூற முடியாது. வழக்குகளை நேர்மையாக துல்லியமாகவும் விசாரித்து உரிய குற்றவாளிகளை கண்டறிந்து அதிரடி காட்டிய காவல் அதிகாரிகளும் இங்கு இருக்கத்தான் செய்கிறார்கள். அவர்களில் ஒருவர்தான் ஐபிஎஸ் அதிகாரி அஸ்ரா கார்க். பகுஜன் சமாஜ் தலைவர் ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கு விசாரணை அதிகாரியாக சென்னை பெருநகர வடக்கு மண்டல கூடுதல் ஆணையராக அஸ்ரா கார்க் பொறுப்பேற்றுள்ளார். அஸ்ரா கார்க்கை பொறுத்தவரை தான் பணியாற்றிய அத்தனை இடங்களிலும் சிறப்பாக செயல்பட்டு மக்களின் நம்பிக்கையை பெற்றவர். ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கை விசாரிக்கும் அஸ்ரா கார்க் ஏற்கனவே ஒரு வழக்கை எப்படி துல்லியமாக புலனாய்வு செய்து விசாரித்தார் என்ற தகவல்கள் தற்போது வெளியாகியுள்ளன. டெல்லி அருகே இருக்கக்கூடிய குர்கானில் உள்ள ரியான் இன்டர்நேஷனல் பள்ளி கழிவறையில் 2017ஆம் ஆண்டு 7 வயது மாணவர் ஒருவர் கொல்லப்பட்ட நிலையில் கிடந்த சம்பவம் நாட்டையே உலுக்கி இருந்தது. இது தொடர்பாக ஹரியானா போலீசார் பள்ளி பேருந்தின் நடத்துனர் மீது வழக்கு பதிவு செய்து அவரை கைது செய்தனர். இந்த வழக்கு சிபிஐ வசம் ஒப்படைக்கப்பட்ட நிலையில் அப்போது சிபிஐயில் இருந்த அஸ்ரா கார்க் சிறப்பு குற்றப்பிரிவை கண்காணித்து வந்தார். அஸ்ரா கார்க் தனது குழுவுடன் சேர்ந்து புலன் விசாரணை நடத்தி அந்த பள்ளி பேருந்து நடத்துனர் குற்றவாளி இல்லை என கண்டறிந்ததுடன் உண்மையான குற்றவாளியையும் கைது செய்திருந்தார். 7 வயது மாணவனுக்கு மட்டுமல்லாமல் அந்த பேருந்து நடத்துனருக்கும் நீதி கிடைக்க வழிவகை செய்தார். அதே போல அஸ்ரா கார்க் தலைமையிலான குழுதான் ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கிலும் விசாரணை நடத்துகிறது. ஏற்கனவே தமிழகத்தில் குறிப்பாக பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்கள் தொடர்ந்து படுகொலை செய்யப்படும் சம்பவம் அரங்கேறி வருகிறது. உதாரணமாக நெல்லை கிழக்கு மாவட்ட காங்கிரஸ் தலைவர் ஜெயக்குமார், அதன் பிறகு அதிமுகவினுடைய முக்கியமான அரசியல் தலைவர், பகுஜன் சமாஜ் கட்சியின் மாநில தலைவர், அதைத் தொடர்ந்து நேற்று பாமகவின் முன்னாள் உறுப்பினர் ஒருவருக்கு அரிவாள் வெட்டு என தொடர்ந்து அரசியல் படுகொலைகள் அதிகம் தமிழகத்தில் நடத்தப்படுவதாக எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி உட்பட பல்வேறு கட்சியினரும் பல்வேறு அரசியல் பிரமுகர்களும் தமிழக அரசை விமர்சித்திருந்த நிலையில் தமிழக முதல்வர் மு.க. ஸ்டாலின் இந்த வழக்கை விசாரிப்பதற்காக அஸ்ரா கார்க்கை அதிரடியாக நியமனம் செய்திருக்கிறார். நெல்லை கிழக்கு மாவட்ட காங்கிரஸ் மாவட்ட தலைவரை கொன்றது யார் என தற்போது வரை கண்டுபிடிக்கப்படாத நிலையில் பகுஜன் சமாஜ் கட்சியின் மாநில தலைவர் படுகொலை செய்யப்பட்டதற்கு உடனடியாக தீர்வு காண வேண்டும் என்பதுதான் எல்லோருடைய கோரிக்கையாகவும் இருக்கிறது. இந்த நிலையில் பகுஜன் சமாஜ் கட்சியின் தேசிய தலைவர் மாயாவதி நேற்று இவரது உடலுக்கு இறுதி அஞ்சலி செலுத்த வந்திருந்தார். அப்பொழுது அவரும் தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு சரியில்லை எனவும் வழக்கை சிபிஐ விசாரணைக்கு மாற்ற வேண்டும் எனவும் கோரிக்கை விடுத்திருந்தார். இந்த நிலையில் தற்போது ஸ்டாலின் அஸ்ரா கார்க் தலைமையிலான சிறப்பு குழுவினை பகுஜன் சமாஜ் கட்சியின் மாநில தலைவர் ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கை விசாரிப்பதற்காக நியமித்திருக்கிறார். இந்த வழக்கிலாவது உடனடியாக நீதி கிடைக்கப்பட்டு உண்மையான குற்றவாளிகளை விரைவில் கைது செய்ய வேண்டும் என பொதுமக்களும் அரசியல் கட்சி பிரமுகர்களும் கோரிக்கை விடுத்துள்ளனர்.